தினம் ஒரு தகவல். சொத்து சம்பந்தமா இந்த கதை. அப்பாவோட சொத்து யாருக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு பார்க்கலாம். மகள்கள் தந்தையிடம் சொத்தை கேட்க முடியுமா? சொத்துக்கள் மீதான ஆர்வம் பெரும்பாலான வீடுகளில் மகள்களின் ஆசையை தூண்டும். முழுவதும் தனக்கே இருக்க வேண்டும் என்று மகன்கள் ஆசைப்படுவார்கள். அதில் கொஞ்சமாவது நமக்கு வேண்டும் என்று மகள்கள் ஆசைப்படுவார்கள். அதுவே வாரிசு அடிப்படையில் கிடைக்கும் பொழுது சொத்துக்களை அடைய போராடவும் செய்வார்கள். இதற்காக அவர்கள் தகராறுகள், சண்டைகள், சச்சரவுகள் என்று ஏற்பட்டு பிரியும் நிலை கூட வரலாம். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சிங்க சொத்து, அப்பாவோட சொத்துல பங்கு கேட்கலாம். அதுக்கு அப்பாவோட நிலை தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. அப்பாவும் அம்மாவும் நினைச்சா யாருக்கு ஒன்றாலும் சொத்தை பிரித்து கொடுக்கலாம். பிரித்து கொடுக்காம ஒருத்தருக்கே கூட ஏற்றி வச்சிடலாம். குறிப்பாக ஒரு வீட்டில் 4-5 பேர்கள் இருந்தால் இந்த நிலைமை வரும். இல்லையெனில் ஆபத்து தந்தைக்குத்தான். சரியா பிரித்து கொடுக்கலன்னா, பிரித்து கொடுக்குற வரைக்கும் தந்தையை நீ கவனிச்சிக்கிறேன், நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கவனிச்சுக்குவாங்க. ஆனால் பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா தந்தையை அம்போன்னு விட்டுறாங்க இந்த காலத்தில். அப்படி இருக்கக்கூடாது. ஆளுக்கு சமமாக பிரித்து கொடுத்தா அந்த தந்தையும் தாயையும் அதை 4 பேரோ 5 பேரோ இருந்தால் கூட கவனிச்சுக்குவாங்க. ஒருத்தருக்கே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் தந்தையை கவனிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். இப்படி தான் ஒருத்தர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஒரு கோடீஸ்வரருக்கு 3 மகன்கள். அந்த கோடீஸ்வரர் அவருடைய கடைசி காலத்தில் இருக்கார். அதாவது மரணப்படுக்கையில் இருக்கார். அப்போ மரணப்படுக்கையில் இருக்கும்போது இன்னைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி இருக்கார். தன்னுடைய 3 மகன்களையும் கூப்பிட்டு பேசுறார். என்னுடைய சொத்து 30 கோடி இருக்கு, நான் உங்களுக்கு சமமாக அளிக்கிறேன். என்னுடைய சொத்தை 30 கோடியை 3 பேருக்கும் சமமாக அளிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் இறந்த பிறகு என்னை புதைக்கும் போது நான் கொடுத்த சொத்துல பாதியே ஒவ்வொருவரும் போட வேண்டும். அப்போதுதான் அடுத்த பிறவியிலும் நான் பணக்காரனாக முடியும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு 3 மகன்களும் சம்மதிச்சாங்க. என்னடா அது, சொத்து கொடுக்குறாரு, கொடுத்ததும் இல்லாமல் கொடுக்குற சொத்துல பாதியை புதைக்கும் போது போடணும்னு சொல்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படின்றது கேட்கணும். அவங்க கேட்கல. புதைக்கும் போது அது 30 கோடி ஆளுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னா இவங்க 5 கோடி எடுத்தும் போய் அந்த சவக்குழியில் போடணும். அந்த மாதிரி செய்கிறேன்னு இவனுங்க ஒத்துக்கிட்டானுங்க. 3 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதில் பாதியை நாங்கள் போடுறோம் அப்படின்னு வேற ஒத்துக்கிட்டாங்க. அப்போ தான் அப்பா அடுத்த பிறவியில் பணக்காரனாக வருவார் அப்படின்னு ஒரு ஆசையில் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஒத்துக்கிட்டானுங்க. எப்படியாவது பணம் வந்தால் போதும் அப்படின்னு. ஒரு நாள் அவர் இறந்து போனார். காரியங்கள் முடிந்த பிறகு மகன்கள் பேசிக்கொண்டார்கள். நீ அப்பா சொன்ன மாதிரி காசு புதைத்தாயா அப்படின்னு முதல் மகன் சொன்னான். முதல் மகன் கேட்டான் மற்ற 2 பேர்கிட்டையும். உடனே 2வது மகனும் 3வது மகனும், முதல் மகன் நீ முதல்ல சொல்லு, நீ என்ன பண்ண அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை, 1 கோடி போட்டேன் அப்படின்னா. 10 கோடி வந்தது, அதில் 1 கோடி நான் போட்டேன் அப்படின்னா முதல் மகன். 2வது மகன் சொன்னா,
நானே பரவாயில்ல, நானாவது 10 கோடி வந்ததில் 3 கோடி போட்டேன் அப்படின்னா, நீ என்னை விட மோசம். நானாவது 3 கோடி போட்டேன், அப்பா 5 கோடி போட சொன்னார், அதில் நான் 3 கோடி போட்டேன். நீயாவது அண்ணங்காரன் 1 கோடி தான் போட்டிருக்க, அப்பா பேச்ச நீ கேட்கல. மூன்றாவது மகன் சொன்னா, நீங்க 2 பேரும் அப்பா கொடுத்த சத்தியத்தை மீறி விட்டீர்கள். நீங்க 2 பேரும் அப்பா பாதி போட சொன்னாரு, அது பாதி போட சொன்னதை போடாம ஆளுக்கு 1 கோடி போட்டீங்க, ஒருத்தர் 3 கோடி போட்டீங்க. இப்படி அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டீங்க. நான் அப்படி கிடையாது, அப்பா 5 கோடி தான் கேட்டாரு, ஆனா நான் 10 கோடி போட்டேன். எப்படிரா 10 கோடி போட்டேன்? நான் 10 கோடிக்கு செக் எழுதி போட்டேன், 10 கோடிக்கு செக் எழுதி அந்த சவக்குழியில் போட்டேன் அப்படின்னானா அவன். இது எப்படி இருக்கு? மீண்டும் நாளைய தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? வணக்கம். எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.